சில அதிர்ஷ்ட குறிகள் இருக்கும் கையில. இந்த அதிர்ஷ்ட குறிகள்ன்றது இடது கை வலது கை இருக்கு இல்லையா, ரெண்டுலையுமே அந்த மாதிரி வரலாம். வலது கைய ராசி சக்கரம்னு வச்சுக்கிட்டோம்னா இடது கைய நவாம்ச சக்கரம்னு வச்சுக்கணும். இந்த மீன் போன்ற ஒரு அடையாளம் ஒருத்தர் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமாகும், அதாவது வெற்றியாகும். தைரியமான சுகமான இல்வாழ்க்கையும் செல்வமும் சேரும். அதே போல சதுரம் அடையாளம், சதுரமா ஒரு அடையாளம் ரேகையிலேயே அமைஞ்சிச்சுன்னா தொழில் நல்ல மேன்மை அடையும். அதனால நல்ல வருமானம் கிடைக்கும். இடத்தை பொறுத்து வேறுபடும். அது இருக்கிற இடத்தை பொறுத்து வெற்றியா தோல்வியா அப்படின்றத நிர்ணயம் பண்ணிக்கிறோம். இதோட ஜோதிடத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த சக்கர அடையாளம் அல்லது இந்த சங்கு அடையாளம், இந்த ரெண்டுமே சேர்ந்து கூட வரும் சில நேரம். சங்கு சக்கர அடையாளங்கள், அதாவது சங்க ரேகைன்னு சொல்லுவாங்க, சக்கர ரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அடையாளத்துல எது இருந்தாலும் சரி, அவர் சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வணங்கத்தக்க மகா புருஷனா இருப்பாராம். அதாவது பெரிய சேஜஸ் இருக்காங்கல்ல, இந்த தர யோகிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு இந்த திரிசூலம் மாதிரி, இந்த சூலம் மாதிரி அடையாளம் இருக்கும். இதுக்கு பலன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அரசனாவான், பாரி வல்லல் போல் புகழும் கீர்த்தியும் ஏற்படும், பக்தியில் சிறந்தவனாக இருப்பான். திரிசூலம் எனக்கு இருக்கே, இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது? அங்கதான் ஜோதிடம் வேலை செய்யுது. தாமரை மலர் போன்ற ஒரு குறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உள்ளங்கையில, அப்படி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பெரிய செல்வம் படைத்தவரா வந்துருவார், நல்ல ஒரு தீர்காயுள் இருக்கும்.